ஓகே, நம்ம வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர் ஆயிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். மிரர் டிஸ்கனெக்டட் இன் ரெக்கவரியில் தான் இருக்குது. சரி, நம்ம எரர் லாக்ல போய் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம். எக்ஸ்பி அண்டர்ஸ்கோர் ரீட் எரர் லாக், ஏதாவது ரீசன் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். இன்ஆக்டிவ் அப்படின்னு வருது. அடுத்து நோ கனெக்ஷன், டார்கெட் மெஷின் ஆக்டிவ்லி ரெஃப்யூஸ்ட், ஃபோர்ஸ்லி க்ளோஸ்டு பை த ரிமோட் ஹோஸ்ட். ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர் ஆக மாட்டேது அப்படின்னு தெரியல எனக்கு. நான் செக் பண்ணிட்டு வர்றேன். இப்போ நான் இதை அப் பண்ணேன் அப்படின்னா பழையபடியே பிரின்சிபல் சின்க்ரனைஸ்ல தான் வரும்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர் நடக்க மாட்டேங்குது. ரைட் கிளிக், ஸ்டார்ட். ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர் நடக்கலைன்னா அப்படியே இருந்த மாதிரியே இதாகும். பிரின்சிபல் சின்க்ரனைஸ்னே இருக்கு பாருங்க, அது மாதிரியே தான் வரும். பிரின்சிபல் சின்க்ரனைஸ்னே தான் இருக்குது. ஏன் ஆட்டோமேட்டிக், ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ், ஏன் ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர் நடக்குன்னு தெரியல. பார்க்கலாம். மிரரிங், இப்போ பார்த்தா விட்னஸ் எவர் இல்லாமல் இருக்கும் பாருங்க. இது டிசப்பியர் ஆயிருது, என்ன ரீசன்னே தெரியல. சரி, இப்போ இங்க இருந்து ஒரு கான்ஃபிகர் பண்ணி பார்க்கலாமா? கிளிக் நெக்ஸ்ட், கான்ஃபிகர் செக்யூரிட்டி, நெக்ஸ்ட், எஸ், நெக்ஸ்ட், பிரின்சிபல், திக்னஸ் வந்து நம்மளுக்கு வந்து 1, கனெக்ட் 4 நெக்ஸ்ட். காப்பி பண்ணி வச்சுருந்தேன், இதை அப்படியே தூக்கி போட வேண்டியதான். இப்போக்கி நம்மளுக்கு பிரைமரி வந்து இதுதான் 4. அதனால இப்போ என்ன பிரைமரியோ அதை கொடுக்குறேன். பிரின்சிபல்ங்கிற இடத்துல இப்போ உள்ள பிரைமரியை கொடுக்குறேன். அடுத்து இது விட்னஸ். விட்னஸ் வந்து நம்மளுக்கு 1ன்னு முடியும், மிரருங்கிறது 3ன்னு முடியும். நான் திரும்ப திரும்ப செய்யறதுனால ஞாபகம் வருது என்னது எப்படி இது சொல்றேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கிளிக் ஃபினிஷ், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர்ல தான் இருக்கு. கிளிக் ஓகே, ஆன மாதிரி தான் போகுது. ஏன் அப்புறம் எரர் சின்க்ரனைஸ்ல இருக்கு. இப்போ நான் இதுல ரைட் கிளிக் பண்ணி போய் பாக்குறேன், அது போயிடுச்சா விட்னஸ் அவர் இல்ல இருக்கான்னு பார்ப்போம். வேற இருக்கு. ஏன் ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர் ஒர்க் ஆக மாட்டுது? இதுக்கு திருப்பி நான் ஸ்டாப் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் அது. ஸ்டாப், சரி, ரைட் கிளிக், ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ போய் பார்ப்போம். உங்களோட கணக்குப்படி இது வந்து பிரின்சிபல் சின்க்ரோனைசேஷன் மாறணும். அதுக்கு பார்ப்போமா? வந்துருச்சு பாருங்க, தெரியுதா? இப்படிதான் மாறும். ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர் நடக்குது. ஏன் முதல்ல நடக்கலன்னு தெரியல. இப்போ ஒர்க் ஆகுது பாருங்க. பிரின்சிபல் டிஸ்கனெக்டட்னு வருது பாருங்க. நான் வந்து 3 வந்து மிரர் சின்க்ரனைஸ் ரீஸ்டோரிங்னு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், இந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணேன். இப்போ இது வந்து பிரின்சிபலா இருந்தது, இப்போ ஸ்டாப் பண்ணேன். யாரோ டவுட் கேட்குற மாதிரி இருக்கு. இது ஸ்டாப் பண்ணேன். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம்.
சாரி. இப்போ நம்ம வந்து ஃபெயிலோர் ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோர் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோர் ட்ரிகர் பண்ணி ஒர்க்கும் ஆகுது. இங்க பாருங்க, பிரின்சிபல் டிஸ்கனெக்டன் இருக்கு. ஏன் டிஸ்கனெக்டன் இருக்குன்னா, நம்ம இப்போக்கி இருக்கிற மிரர் வந்து டவுன்ல இருக்கு. நம்ம தான் டவுன் பண்ணோம் ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோர் ட்ரிகர் பண்றதுக்காக. அதை அப் பண்ணி விட்டோம்னா இங்க சின்க்ரனைஸ்டு மாறிடும். சின்க்ரனைஸ்டு நான் அப் பண்ண போறேன். ரைட் கிளிக் ஸ்டார்ட். வந்து பார்க்கலாமா என்ன ஆயிருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா எக்ஸ்பேண்ட் டிபி மிரர் டிஸ்கனெக்டட் இன் ரெக்கவரி அப்படின்னு இருக்கு. பிரின்சிபல் டிஸ்கனெக்டட் இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க பிரின்சிபல் சின்க்ரோனைஸ்ட் வந்துருச்சு. இங்க மிரர் டிஸ்கனெக்டட் இன் ரெக்கவரின்னு இருக்கு. மிரர் சின்க்ரோனைஸ் ரீஸ்டோரிங் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தாச்சு. விட்னஸ் சர்வரை கான்ஃபிகர் இப்போ இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, விட்னஸ் சர்வர் கான்ஃபிகர் பண்ணோம். ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர் எப்படி ட்ரை பண்றது, சிமுலேட் பண்றது, எப்படி ஒரு சர்வீஸ் ப்ரொடக்ஷன் டவுன் ஆச்சுன்னா எப்படி டிஆர் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நான் இதோட ரெக்கார்டிங் நோட்ஸ்லாம் ஷேர் பண்றேன். நீங்க இது பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க ப்ராக்டிஸ் மாதிரி. நம்ம வந்து இப்போ வந்து சினாரியோஸ் பார்த்துடலாம். சினாரியோஸும் டேட்டாபேஸ் மிரரிங் சினாரியோ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹை அவைலபிலிட்டி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 காப்பி வச்சுக்கலாம். ஒரு டேட்டாபேஸோட ரெண்டு இடத்துல வச்சுக்கலாம். ஒன்று பிரின்சிபல், இன்னொன்று மிரரு. பிரின்சிபலும் எப்பயுமே ஆக்டிவா இருப்பாரு. அவர் தான் அப்ளிகேஷனுக்கு சர்வ் பண்ணுவாரு. மிரர் வந்து எப்பயுமே ஸ்டாண்ட் பையா இருப்பாரு. இந்த இந்த மெக்கானிசம் மூலமா ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோரும் ட்ரிகர் பண்ணலாம். மேனுவல் ஃபெயிலோர் ஆப்ஷன் இருக்கு. உங்களோட மோடு எது மூலமா, சின்க்ரனஸா அசின்க்ரனஸா, அதை பேஸ் பண்ணி என்னென்ன சினாரியோ பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல்னா அது ஹை அவைலபிலிட்டியா செட் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு காமர்ஸ் ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் கூட அது டவுன் ஆக விடக்கூடாது. கேனாட் அஃபோர்ட் டவுன் டைம் டூரிங் பீக் ஹவர்ஸ். அப்போ என்ன பண்ணலாம், நீங்க டேட்டாபேஸ் மிரரிங் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது பிரைமரி டேட்டாபேஸ் ஃபைல்னா டக்குன்னு மிரர் டேட்டாபேஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். டக்குன்னு இப்போ நம்ம பார்த்தோம்ல எப்படி விட்னஸ் சர்வர் கான்ஃபிகர் பண்ணி எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஃபெயிலோர் ஆச்சு, டக்குன்னு மிரர் வந்து ப்ரொடக்ஷனாக மாறினுச்சுல அந்த மாதிரி. இது இது என்ன ரீசன் அப்படின்னா, யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அமேசானோ இல்லை ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு டிலே ஆகாமல் வேலை நடக்கும்ல. அப்போ வந்து கொஞ்சம் கூட டவுனே ஆகக்கூடாது இந்த அப்ளிகேஷன்லாம். இந்த மாதிரி சினாரியோவில் இது வந்து ஹை அவைலபிலிட்டி ஃபார் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டிசாஸ்டர் ரெக்கவரி. இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு அடிக்கடி வெள்ளம் எர்த்குவேக் வர்ற இடத்துல இருக்கு அப்படின்னா, இந்த மிரர் டேட்டாபேஸை தூக்கி வேற டேட்டா சென்டர்ல வச்சிருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ டக்குன்னு ப்ரொடக்ஷன் இருக்கிற இடத்துல வெள்ளம் வந்துடுது அப்படின்னா, நீங்க வந்து இன்னொரு இடத்துல ரன் பண்றீங்க அப்படின்னா டக்குன்னு அது ஆக்டிவேட் ஆயிரும். பிசினஸ் கண்டினியூட்டியா நடந்துகிட்டு இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களோட ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. பேஷன்ஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் ஒரு மிரர் டேட்டாபேஸ்ல வச்சு இன்னொரு இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னா, டக்குன்னு ப்ரொடக்ஷன்ல இருக்கிற இடம் வந்து ஃப்ளட்னால அஃபெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா மிரர் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இந்த ஹாஸ்பிட்டல் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதுக்கு சர்வ் பண்றதுக்கு அவர் தயாராயிருவாரு. இது வந்து டேட்டா ரிடண்டன்சி அக்ராஸ் ஜியோகிராபிக்கல் லொகேஷன். இப்போ வெவ்வேறு ரீஜன்ல ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா, குளோபல் பிசினஸ் வேர்ல்ட் லெவல்ல பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ரீஜன்ல ஏதோ பிரச்சனை, இன்னொரு ரீஜன் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம். இது என்ன அப்படின்னா, வெவ்வேறு ரீஜன்லயும் எனக்கு வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த எம்என்சி எல்லாம் இருக்கும்ல, ஒரு காப்பி வந்து 100 கான்டினென்ட்ல வச்சு, இப்போ ஏசியா, அமெரிக்கா, இப்போ ஏசியாவில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற ரீஜன்ல இருக்கிற டேட்டாபேஸ் வந்து சர்வ் பண்ணும். இது வந்து ஒரே டேட்டாவை திரும்ப நீங்க வந்து டூப்ளிகேட் அக்ராஸ் ஜாகிரபிக்கல் லொகேஷன் வேற வேற இடத்துல வச்சு நீங்க வந்து மெயின்டைன் பண்றது.
அடுத்து மேனுவல் ஃபெயில் ஓவர் ஃபார் மெயின்டெனன்ஸ். இப்போ ஏதாவது ஆக்டிவிட்டி பண்றீங்க, பேட்ச் போடுறீங்க அப்படின்னா நீங்க வந்து மிரர்ல பண்ணிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டு ப்ரொடக்ஷனா, அதுக்கப்புறம் பழைய ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அது மிரர் மாதிரி இருக்கும்ல, அங்க நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ பேங்க் ஷெட்யூல் குவார்டர்லி அப்டேட்ஸ் ஆன் இட்ஸ் பிரைமரி சர்வர் வித்தவுட் இம்பாக்டிங் லைவ் டிரான்சாக்ஷன் பை மேனுவலி ஃபெயிலிங் அவுட் த மிரர். இப்போ ஏதாவது ஒரு அப்டேட் போடுறாங்க, ஹாட் பிக்ஸோ இல்லை பேட்சோ போடுறாங்க அப்படின்னா மிரர் சர்வரில் பண்ணிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டு அடுத்து பழைய ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அது மிரரா மாதிரி இருக்கும், அங்கே அப்ளை பண்ணுவாங்க. இப்போ டெவலப்பர் டெஸ்டர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு காப்பி வேணும் ப்ரொடக்ஷன் டேட்டாபேஸ்ல போயிட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சா அவங்க அந்த மாதிரி ஒரு காப்பி எடுத்து வச்சு இங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே என்ன இருக்குதோ அதை அப்படியே எல்லா ஃபீச்சருமே காப்பி பண்ணி இங்க நீங்க ஒர்க் பண்ணலாம். இந்த யூஸ் கேஸ் தான். இது மாதிரி வெவ்வேறு இது இருக்குது, இதை ரீட் பண்ணிக்கிங்க. இதுதான் காமன் சினாரியோஸ், என்னென்ன இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு. மெயினா பாத்தீங்கன்னா என்கிட்ட ஏன்னு இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல சர்வர் வச்சிருக்கேன். அங்க ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா பின்னு இன்னொரு இடத்துல சர்வர் வச்சிருந்தேன்னா நான் கவலைப்பட தேவையில்லை, என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆகும். இதுதான் மெயின் யூஸ் டேட்டாபேஸ் மிரரிங்னால. இந்த ஹை அவைலபிலிட்டி ரெக்குவயர்மெண்ட்னால ஏதாவது பிரச்சனை டிசாஸ்டர் அப்படின்னா நம்மளால டேக்கிள் பண்ண முடியும். இப்போ வந்து கியூஸ் வர்றேன். கியூஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரோல்ஸ் இருக்கு டேட்டாபேஸ் மிரரிங்ல, என்னென்ன ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிஷர் சப்ஸ்கிரைபரா, இல்லை பிரின்சிபல் மிரரா, இல்லை பிரைமரி ரெப்ளிகாவா, மாஸ்டர் ஸ்லேவா, என்னன்னு சொல்லுங்க. அடுத்து வாட் ஆப்ரேட்டிங் மோட் இஸ் ரெக்யர்ட் ஃபார் ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோவர் இன் டேட்டாபேஸ் மிரரிங். உங்களோட டேட்டாபேஸ் மிரரிங்ல ஆப்ரேட்டிங் மோட் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோவரா இருக்கணும் அப்படின்னா என்ன ஆப்ரேட்டிங் மோட் வேணும்? ஹை சேஃப்டி மோட் வித் விட்னஸா, இல்லை ஹை பெர்ஃபார்மன்ஸ் மோடா, இல்லை அசின்க்ரனஸ் மோடா, இல்லை ஹை சேஃப்டி மோட் வித்தவுட் விட்னஸ்? அன்னைக்கு தான் இது பார்த்தேன், என்ன ஆன்சர்னு சொல்லுங்க. விச் ஃபீச்சர் இஸ் நாட் சப்போர்ட்டட் பை டேட்டாபேஸ் மிரரிங். இதுல எந்த ஃபீச்சர் சப்போர்ட் பண்ணாது டேட்டாபேஸ் மிரரிங்ல அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்து இன் டேட்டாபேஸ் மிரரிங்ல என் விட்னஸ் சர்வர் என்ன செய்யும்? பேக்கப் சர்வர் மாதிரி வேலை செய்யுமா, இல்லை டேட்டாவை சிங்க் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுமா, இல்லை பிரின்சிபலையும் மிரரையும் பார்த்துக்கிட்டே இருப்பாரா, அவர் கண்காணிச்சுக்கிட்டே இருந்து ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோர் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா, இல்லை ரிப்போர்ட்டிங் சர்வரா ஆக்ட் பண்ணுவாரா? அடுத்து வாட் இஸ் த டிபிக்கல் ரோல் ஆஃப் த மிரர் டேட்டாபேஸ். மிரர் டேட்டாபேஸோட டிபிக்கல் ரோல் என்ன? ரீட் ஒன்லியா, இல்லை ரிப்போர்ட்டிங்கா, இல்லை ஸ்டாண்ட் பையா, இல்லை பேக்கப் டேட்டாபேஸா? இது மீனிங்ஃபுல்லாவே யோசிச்சு பாருங்க என்ன ஆன்சரா இருக்கும்னு. ஒரு பிரின்சிபல் ஃபெயில் ஆகுது ஆனால் ஹை பெர்ஃபார்மன்ஸ்ல மோட்ல இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபெயிலோர் நடக்குமா, இல்லை டேட்டா லாஸ் ஆயிருமா, இல்லை மேனுவல் ஃபெயிலோர் தேவைப்படுமா, இல்லை மிரர் வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரின்சிபலா மாறிடுமா? என்ன ரெக்கவரி மாடல் ப்ரீ ரெக்வஸ்டா வேணும் பிரின்சிபல் டேட்டாபேஸுக்கு மிரரிங் பண்ணணும் அப்படின்னா? சிம்பிள் ரெக்கவரி மாடலா, இல்லை ஃபில் ரெக்கவரி மாடலா, இல்லை பல்க் ஃபிளாக் ரெக்கவரி மாடலா, இல்லை எனி ரெக்கவரி மாடலா? இது லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். எப்படி ஒரு டேட்டா வந்து பிரின்சிபல்ல இருந்து மிரருக்கு போகுது? டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப் மூலமாவா, இல்லை ஃபில் பேக்கப் மூலமாவா, இல்லை டிஃபரன்ஷியல் பேக்கப்பா, இல்லை ரெப்ளிகேஷன் ஸ்னாப்ஷாட் மூலமாவா? அடுத்து வாட் இஸ் ஒன் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏசின்க்ரனஸ் மிரரிங். ஏசின்க்ரனஸ் மிரரிங்கோட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன? ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் இருக்குமா, செலவு அதிகம் பிடிக்குமா, டேட்டா வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இது செட் பண்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குமா? டேட்டாபேஸ் மிரர் வந்து எஸ்கியூஎல் சர்வர் வெர்ஷன்ல ஏன் டிப்ரிஷியேட் ஆக போகுது? இது பெரிய நம்பிக்கை இல்லாம இருக்கிறதா, இது ஸ்கேலபிள் இல்லாம இருக்குது, லேக்கா இருக்கு அப்படிங்கிறதுனாலயா, இல்ல ஆல்வேஸ் ஆன் அவைலபிலிட்டி குரூப்னு ஒன்று இருக்கு, அதை ப்ரிஃபர் பண்றாங்க எல்லாரும், இதை பண்ணாம அதுக்கு போறாங்க அப்படிங்கிற காரணத்தினாலயா, இல்ல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படிங்கிறதுனாலயா? இந்த ஆல்வேஸ் ஆன் அவைலபிலிட்டி குரூப் அப்படிங்கிறதுனாலதான் இதை வந்து யாரும் ப்ரிஃபர் பண்றது இல்ல. இதோட பேக்ரவுண்டே ஆல்வேஸ் ஆன் அவைலபிலிட்டி குரூப்பே பிஹைண்ட் த சீன்ல டேட்டாபேஸ் மிரரிங் தான். இது நான் ஷேர் பண்றவங்களுக்கு இது வந்து பொட்டன்ஷியல் டேட்டா லாஸ் ஆகும். ஏசின்க்ரனஸ் மிரரிங் செட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஏசின்க்ரனஸ் மிரரிங்னா ஒன்றும் கிடையாது. இந்த இருக்கு பாருங்க, ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ், மிரரிங், இந்த இருக்குல்ல ஹை பெர்ஃபார்மன்ஸ், ஆல்டர் டேட்டாபேஸ் நேம் செட் விட்னஸ் ஆஃப், ஆல்டர் டேட்டாபேஸ் நேம் செட் சேஃப்டி ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா
இப்போ இது ஏசின்க்ரனஸ் மோடுக்கு போயிடும். நான் பண்ணல, கேன்சல் பண்ணி விட்டேன். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி பண்ணீங்கன்னா ஃபெயிலோரே வராது. இப்போ நான் இதை மாத்துறேன். உங்களால ஃபெயிலோரே பண்ண முடியாது. இப்போ கிளிக் பண்றேன். இப்போ ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ், மிரரிங் இருக்கு. இப்போ இங்க என்ன பண்ணோம், இங்க ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதுன்னா இங்க கமிட் பண்ணிவிட்டு டக்குன்னு இங்க ஓடி கமிட் பண்ணோம். இதுவே சின்க்ரனஸ் மிரரிங்கா இருக்குன்னா இங்க கமிட் பண்ணாம இங்க போய் கமிட் பண்ணிட்டு அக்னாலஜ்மெண்ட் வந்த பிறகுதான் இங்க கமிட் ஆகும். அப்ப வந்து டேட்டா லாஸ் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா எக்ஸாக்டா இங்க என்ன நடக்குதோ அது ஃபுல்லா இங்கேயும் காப்பி ஆயிட்டு இருக்கும். நீங்க பயப்படவே தேவையில்ல. இதுல ஹை சேஃப்டி வித் ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோவர் ஆர் வித்தவுட் ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோவர்ல, அதுவே ஹை பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல நீங்க வந்து இது பண்ண முடியாது. ஹை பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல இங்கே போட்டு பாருங்க, கமிட் சேஞ்சஸ் அட் த பிரின்சிபல் தென் டிரான்ஸ்ஃபர் தம் டு த மிரர். இது பாருங்க, ஆல்வேஸ் கமிட் சேஞ்சஸ் அட் போத் த பிரின்சிபல் அண்ட் மிரர், ரெண்டுலையுமே எப்பயுமே கமிட் பண்ணும் அப்படின்னு சொல்லுது பாருங்க. அப்ப இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹை சேஃப்டி. ஹை சேஃப்டிக்கு மாத்திருக்கேன். இப்போ மேனுவலா தான் ஃபெயிலோர் ஆகும். வித்தவுட் ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோர் மோட்ல இருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா மாத்தணும்னா நான் திருப்பி விட்னஸ் படம் எப்படி இருந்த மாதிரி நான் மாத்தணும். கான்ஃபிகர் செக்யூரிட்டியில போயிட்டு எஸ், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிரின்சிபல், விட்னஸ் வந்து ஒன்று தானே. என்கிரிப்ஷனை ஆப்ஷனில் வச்சிங்கன்னா தான், என்கிரிப்ஷன் செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஆப்ஷனில் மாற்றணும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்மளோட மிரர் வந்து பிரின்சிபல் வந்து 3 தான். இது வந்து 1. இது எங்கேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. சரி, இது வந்து 4. இது இங்கேருந்து தான் எடுக்கணும் தான் இருக்கு பாருங்க. சர்வீஸ் அக்கௌண்ட்டோட, இது சர்வீஸோட அக்கௌண்ட். கிளிக் நெக்ஸ்ட், ஃபினிஷ், சக்ஸஸ் ஆயிடுச்சு. கிளிக் ஓகே. இப்போ ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோரில் ரன் ஆகுது. ரெஃப்ரெஷ், ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ், மிரரிங். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோரில் ரன் ஆகுது. இப்போ இருக்கு பாருங்க. இப்போ நான் ஃபெயிலோவர், இப்போ நான் இங்கே இங்கே ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ பாருங்க 3 ஸ்டாப் பண்ணுறேன், ஸ்டாப். இப்போ 4ல போய் பார்த்தோம்னா அது மாறி இருக்கணும். இப்போ இது 3. இப்போ நான் 4ல போய் பார்க்குறேன், மிரர்னு இருக்கு. ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோர் நடந்துருந்துச்சுன்னா இது பிரின்சிபல் டிஸ்கனெக்டட்னு மாறி இருக்கணும். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், மாறிச்சு பார்த்தீங்களா? ஆக்டிவேட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோர். யார் மூலமானா இவர் மூலமா. இவர் தான் ஒரு வாட்ச்மேன் மாதிரி வேலை செய்வார். இவரோட பேரு விட்னஸ் சர்வர் அப்படிமா. அவ்வளோதாங்க, டேட்டாபேஸ் மிரரிங் இவ்வளோதான். இது கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க, நான் ரெக்கார்டிங் நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். மெயில் ஐடி நீங்கள் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கீங்க. மெயில் ஐடி யாராவது கொடுக்கல அப்படின்னா எனக்கு 1-to-1 மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில், நான் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இமெயில் ஐடி ஓகே. யார் இமெயில் ஐடி ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க 1-to-1 வாட்ஸ்அப்பில். எதுவும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம மைண்ட் அப் பண்ணிக்குவோம். வி வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன் கம்மிங் மண்டே 7 PM IST. நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அப்போ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், டேட்டாபேஸ் மிரரிங் பார்த்தோம், அதில் ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோவர், நார்மல் மேனுவல் ஃபெயிலோவர் பார்த்தோம், ஹை சேஃப்டி மோட் பார்த்தோம், ஹை பெர்ஃபார்மன்ஸ் மோட் பார்த்தோம், குயிஸ் பார்த்தோம், அப்புறம் என்னென்ன சினாரியோவில் இந்த டேட்டாபேஸ் மிரரிங் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மண்டே வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு சொல்லுங்க. I will share the notes and recording to you.
யூ கேன் வாட்ச் இட் லேட்டர் ஆல்சோ, யூ கேன் ரீலேர்ன் அகைன். நீங்க ஏதாவது டவுட் இருக்கு பேசிக்கா அப்படின்னா நம்ம லாஸ்டா நம்ம பார்த்துருந்தோம்ல. சரி, அந்த லாஸ்ட் இயர் பார்த்தோம்ல, அதுல போயிட்டு கூட நீங்க இது பண்ணிக்கலாம். அந்த பிளேலிஸ்ட்டை ப்ளே பண்ணி ஆர்டரா பாருங்க. இதுல இருக்குல்ல, இதுல பாத்தீங்கன்னா தெரியும், எஸ்கியூஎல் டிபிஏ கிளாஸ் இன் தமிழ் அப்படிங்கிறதுல இந்த ஆர்டரா போய் பாருங்க. டே 1 பார்ட் 1, டே 2 அந்த மாதிரி அந்த ஃப்ளோ இருக்கும். இது வந்து நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து ரீலேர்ன் பண்ணிக்கிங்க. ஒருவேளை ஏதாவது டவுட் இருக்கு இப்ப இருக்கிற அட்வான்ஸ் கிளாஸ்ல அப்படின்னா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஜி.